Hello, வணக்கம். This is Maga exercise 2.9 லமா 6 sum x minus 1 to the whole square by x cube plus x equal to இதை பகுதி பின்னங்களா பிரிக்க சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு தொகுதி அப்படியே எழுதிக்கலாம். பகுதியில் யாருன்னா பொதுவாக இருக்கா பாருங்கள், வெளியே எடுத்துருங்க. எக்ஸ் இன்ட்டு பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம். ஸோ 1 டைம் இதுலேருந்து 1 எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்கும். இது எப்படி பிரிக்க போகிறோம்? சேர்ந்தாப்படியே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே எக்ஸின் அடுக்கு 1ன்னு இருக்குது. அப்போ எத்தனை மாறிகள் போட போகிறோம்? நம்ம 3 மாறிகள். ஒன்று ஏன்னு போட போகிறோம் பை ப்ளஸ் பிசின்னு போட போகிறோம். அதை எப்படி போட போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு போடுறோம் பை. இது எக்ஸ் மட்டும் தனியாக போடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு போடுங்க. சின்ன புரியுதா? எக்ஸின் அடுக்கு 1 இருந்தால் ஒரே மாதிரி, எக்ஸின் அடுக்கு 2 இருந்து சேர்ந்தாப்படி இருக்குதுன்னா பிஎக்ஸ் ப்ளஸ் 2 மாதிரி சேர்ந்தா மாதிரி போடணும். ஓகே, இப்போது x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பகுதியும் சமமாகிடும். குறுக்க பிரிக்கலாமா? பை சரி, இங்கே பை போட்டால் கூட எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ், இதை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எடுத்துருக்கோம். ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன் நடுவில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் வேறு மாதிரி இருக்குது, 2 தீப்பு இருக்கணும். எப்போ 2 தீப்பு இருக்கணும்? அப்போ குறுக்க பெருக்கணும். ஸோ ஏ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஆஃப் எக்ஸ். இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்கு பர்சாமி? எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அது வகுத்தில் இருக்க இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும்னு அர்த்தம். ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஆஃப் எக்ஸ். இப்போ எனக்கு ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும், பியினுடைய மதிப்பு, சியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இது ஃபுல்லாக 0 ஆகணும். இது ஃபுல்லாக 0 ஆகணும்னா எக்ஸினுடைய மதிப்பு என்ன போட்டால் போதும்? 0 போட்டால் போதும். ஏன்னா 0 கூட எதிர்ப்பு தான் கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஸோ இஃப் x is equal to 0, left side பாருங்க, 0 minus 1 the whole square equal to a of 0 square 0 plus 1. இது ஃபுல்லாக நாயிடும் சாமி, 0 ஆகிடும். implies minus 1 the whole square equal to a of 1. ஒரு a தான், implies a equal to அடுக்கு ரெட்டப்படியாக இருக்கிறதுனால மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ 1 எத்தனை முறை போட்டு போயிருக்கா தான் சாமி? 1. இஃப் எனக்கு x is equal to வேறு என்ன போடலாம்? இதனுடைய மதிப்பு ஃபுல்லாக 0ன்னு வந்தால் இது ஃபுல்லாக 0 வரணும்னா எக்ஸ் ஸ்கொயருடைய மதிப்பு -1 வரணும். அது சாத்தியம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்? 0ன்னு போட்டாச்சா, ப்ளஸ் 1ன்னு போட்டு பார்க்குறேன். எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் 1ன்னு போடுறேன். போட்டால் என்ன வரும்? +1 -1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4bb ப்ளஸ் சி இன்ட்டு 1. ஏனுடைய மதிப்பு என்னது? 1 கூட எது பிறகு தான் கிடைக்கும், அதான் கிடைக்கும். 2 ஓரன் 2 ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இங்கே என்ன இருக்குது ஆகிடும்? 0 ஆகிடும். 1லேருந்து 1 கழிச்சா 0 ஸ்கொயர் 0 தான். எம்ப்ளாய்ஸ் பி ப்ளஸ் சி, பி ப்ளஸ் சிங்க வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2 மாறிடும். இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் எக்ஸுக்கு பதிலாக வேறு ஒரு நம்பர் போடுறேன். சின்ன நம்பரை போட்டுக்கிறேன், 2ன்னு போட்டுக்கிட்டா நல்லா தான் இருக்கும். 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ 2லேருந்து லெஃப்ட் சைட் பாருங்கள், 2லேருந்து 1 கழிச்சு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் பி 2பியா ப்ளஸ் சி இன்ட்டு 2. எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் 2ன்னு போட்டதுனால 2லேருந்து 1 கழிச்சா 1 ஸ்கொயர் 1 தான் ஈக்குவல் டு இது 5. ஸோ ஏனுடைய மதிப்பு 1 ஓரஞ்சு 5 ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு 2. இப்போது பியினுடைய மதிப்பு சியினுடைய மதிப்பு தேவைன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பு யார்? +5. இந்த +5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5. அதுக்கப்புறம் தான் பெருக்கல்ன்றது அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும், கீழ்க்கல் எடுத்துகிட்டு வரணும். ஸோ -5ன்னு வந்துச்சுன்னா பெரியனது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறிப்பிட்டால் -4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு 2. பெருக்கல் 2 தான் அந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 2 மாறும். ஓரன் 2 2 4. ஸோ -2 ஈக்குவல் டு 2b ப்ளஸ் சி ஆர் இந்த பக்கம் போட்டோம் 2 1 தானே, 2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு -2. சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிட்டா இதுவும் b ப்ளஸ் சி தான், இதுவும் b ப்ளஸ் சி தான். 2b இது ஒரு சி தான் இருக்குது, ஒரு சி இருக்குது. கீழ்க்கலை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த 1ஆம் சமன்பாடு இது கீழே எழுதிக்கிட்டா b ப்ளஸ் சி ஈக்குவல் டு -2. குறிகள் ஒரே மாதிரி இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. அதனால் குறியை மாற்றுறேன். இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ். இங்கே மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு இது ஆகிடும் 0 +2 -2 0 ப்ளஸ் சி மைனஸ் சி 0. இங்கே ஒரு பி இருக்குது, ப்ளஸ் ஒரு பி. இந்த குறி மாறிச்சுன்னா -1b. 2bலேருந்து 1b போச்சுன்னா மீது 1b. பியினுடைய மதிப்பு 0. பியினுடைய மதிப்பு எடுத்துன்னு போயிட்டு இங்கே போட்டு பாருங்கள். சும்மா 0ன்னு போட்டிங்கன்னா சி கூடனா வந்துடும் -2. இம்ப்ளாய்ஸ் சி ஈக்குவல் டு -2.
ஸோ ஏனுடைய மதிப்பு, பியினுடைய மதிப்பு, சியினுடைய மதிப்பு கிடச்சிச்சு. இதில் அப்படியே போட்டுடலாமா? தேர்ஃபோர் இந்த கணக்கு அப்படியே எழுதிடுங்கம்மா. x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் தானே பிரித்தோம். ஏக்கு பதிலாக என்னது? 1. ஸோ 1 பை எக்ஸ். பிக்கு பதிலாக என்னது? 0. அதனால் விட்டுறோம். 0 கூட எக்ஸ் பிறகுனா 0 தான் கிடைக்கும். ப்ளஸ் சிக்கு பதிலாக என்னது? -2. ஸோ -2 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே செல்லம், அவ்வளோதான்.